தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அன்னை மீனாட்சியை வணங்கி இன்று கொடைக்கானலில் நம்ம விஎம்சி பிஸ்னஸ் கனெக்ட் விஎம்சி அதோடு இணைந்து பிஸ்னஸ் கனெக்ட் சார்பாக ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்தணும், ஒரு அவுட் பாண்டிங் செஷன் நடத்தி நம்ம மெம்பர்ஸ்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு உறுதுணையாக இருந்த தலைவர், செயலாளர் மற்றும் மூத்த உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோட இதை நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து எதை பற்றியும் கேட்காம நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முதல்ல அதுக்கு நான் மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவர் இட்லி போல, அவர் இந்த இட்லி தான் சாப்பிட்டுன்னு பார்த்தா இவர் அதை காட்டிலும் சாப்பிட்டாருக்காரு. ஸோ இதுல இருந்து தான் வந்திருக்கு போல, அவர்கிட்ட இருந்து தான் அந்த இட்லியோட இது வந்திருக்கு போல. ஸோ அந்த இட்லி மாதிரியே அவரும் சாப்பிட்டாருக்காரு. அவரை சந்திப்போமா அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், நிறைய நாள் பேசியிருக்கோம். அப்போ ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்து அவரை சாரை வர வச்சு எப்போ அவைலபிளாக இருக்காங்களோ அந்த டேட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அந்த டேட் வாங்கி அதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு மிகுந்த நன்றி சாருக்கு. நேற்று விழாவில் கலந்துக்கிட்ட வைத்திய பிரகாஷ் சார், சஞ்சய் சார், இன்னைக்கு சிறப்புரையாற்ற இருக்கிற ராமச்சந்திரன் சார், அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை, அதாவது எங்கள் பிஸ்னஸ் கனெக்டுக்கு, உங்களுக்கு இல்லை, எங்கள் பிஸ்னஸ் கனெக்டுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர்ற எங்கள் சிவிசி சார், மென்டார் சண்முகவேல் சார், இதுக்கெல்லாம் மேலே அன்போட புன்னகையோட எங்களுக்கு ஆதரவு தர்ற நம்ம குமரவேல் சார். அவரெல்லாம் ஒரு நேரத்தில் டெரர் பீஸு, ரஜினி குமரவேல் அப்படின்னா வேற மாதிரி மதுரையே நடங்கும். ஆனால் அவருக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்கா, இவ்வளோ பேச்சாற்றல் இருக்கான்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவரை பார்த்து நான்லாம் கற்றுக்கிட்டேன் சில விஷயங்கள்லாம், யாருக்கிட்ட எவ்வளோ பணியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் ஈஸியாக யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், ஜெல்லாக மாட்டேன். அதுதான் என்னோட மைனஸு. பெருசாக பேசவும் தெரியாது. ஸோ ஸோ இந்த பிஸ்னஸ் கனெக்ட் நான் வெள்ளாள முதலியார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நான் 17வது உறுப்பினர். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப நானும் அதில் 17வது உறுப்பினராக சேர்ந்தேன். ஆனால் ரோல் நம்பர் இப்போ எனக்கு 41 ஆயிடுச்சு. அது எப்படி டைவர்ட் ஆச்சு தெரியல. ஸோ அது ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு 4-5 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறது, நம்மளுக்குள்ள நம்ம சமுதாயத்துக்குள்ள வணிக தொடர்பை ஏற்படுத்தி எல்லாருமே வணிகத்துக்குள்ள ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சப்பதான் அப்போ தலைவர், செயலாளர் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறப்ப ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு 10 பேராக கொண்ட ஒரு குழுவை நம்ம அமைச்சு அதுக்குள்ள நம்மளுக்கு பிஸ்னஸ் எப்படி வரணும், எப்படி கொடுக்கணும், நம்ம பிஸ்னஸுக்குள்ள வர்ற அந்த ஸ்ட்ரகிள் ஆகுதுல்ல, நம்ம எங்கே லேக் ஆகிறோம், அதுக்கெலாம் எப்படி ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கிளஸ்டரும் ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேமும் வச்சாங்க. வைகை, ஆதிரை, அது இதுன்னு சொல்லி ஒரு 3 கிளஸ்டர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதில் நான் வைகையில் நான் ஒரு இதில் மெம்பராக அதுலேயும் சேர்ந்தோம். அந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் கிளப்பில் நடக்கும். கூட்டங்கள் இது பண்ணுறப்ப அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்லேயே, விஎம்சி ஆஃபீஸ்லேயே ரெகுலராக போட ஆரம்பித்தாங்க. அதில் வணிகம் கிடச்சிச்சோ இல்லையோ நிறைய நாலேஜ் கிடச்சிச்சு. பிஸ்னஸில் நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகலாம், எப்படி நடத்தணும், அதுக்கு யாரை பார்க்கணும், எப்படிலாம் நம்மளுக்கு விஎம்சி உதவி பண்ணும் அப்படிங்கிற அந்த இது அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட அடுத்த பரிமாணம் தான் B2Pன்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆரம்பித்தோம். அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபார் விஎம்சிக்குள்ள B2P நடக்கணும்,
அது நம்மளை தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளவோ பொருட்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம். அந்த எல்லா பொருள்களுமே நம்ம சமுதாயத்துக்குள்ள எத்தனை பேர் தயார் பண்ணுறாங்க, அதை எத்தனை பேர் வந்து அதை ட்ரேடிங் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறப்ப நம்மளோட தேவையான பொருட்களை ஏன் நம்ம இனத்துக்குள்ளேயே வாங்கக்கூடாது? அதாவது பழைய முறை மாதிரி தான், அந்த சுதேசின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதேசி பொருள்னு சொல்லுவாங்க. இந்திய பொருள் இந்திய மக்களுக்கு தான், இந்திய மக்கள் தயாரித்த பொருள் வெளியே போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், வெளிநாட்டு பொருட்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சு காந்தியடிகள் அதெல்லாம் வந்து சுதேசி போராட்டம் இதெல்லாம் நடத்தினாங்களோ, அதே மாதிரி விஎம்சி ஒரு போராட்டம் நடத்துது. விஎம்சி சமுதாயத்தில் உள்ள மக்கள் தான் மக்களுக்கு உள்ள பொருளை வந்து அவங்கக்கிட்ட தான் வாங்கணும், அவங்ககிட்ட தான் தொழில் வணிகம் பண்ணணும்னு சொல்லி ஒரு உருவாக்குனது தான் விஎம்சி பிஸ்னஸ் கனெக்ட். இந்த பிஸ்னஸ் கனெக்ட் எதுக்காக ஆரம்பித்ததுன்னா, மெயினாக வந்து நம்மளோட தொழில் சார்ந்த தொழிலதிபர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அந்த தொழிலை வந்து பெருக்கணும். தொழில் வளர்ச்சி தான் சமுதாய வளர்ச்சின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பிஸ்னஸ் கனெக்ட். இது வரைக்கும் ஆரம்பித்து கடந்த 1.25 வருஷமாக கிட்டத்தட்ட 40 மீட்டிங் இது வரைக்கும் நடத்தியிருக்கோம். இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் சனி 3வது சனி காலையில் நடக்குது. இது வந்து முதல்ல வந்து ஈவினிங் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சில பேர் வந்து காலையில் நடத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைகளை போய் பார்க்கலான்னு சொன்னதுனால நம்ம காலையில் ஆரம்பித்தோம். ஆனால் இன்னும் சில பேர் வந்து அதை மாலையில் ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குண்டான டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாரும் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்தால் பிஸ்னஸ் கனெக்ட் வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னா என்ன? கனெக்ட் ஒரு முக்கியமானது வந்து கனெக்ட், கான்டாக்ட், நெட்வொர்க். இது 4ம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம போய் இன்றைக்கி நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கனெக்ட் ஆகிருக்கோம், அவர்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கோம், அவர்கிட்ட எப்படி பேசியிருக்கோம், நம்மளை அறிமுகப்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா முதல்ல அறிமுகப்படுத்தினா தான் நம்ம யார் அவர் யாருன்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் அவரோட கான்டாக்ட் பண்ணணும். அவரோட மொபைல் நம்பரை எத்தனை பேர் நம்ம வாங்கியிருக்கோம்? இப்போ நம்ம இவ்வளோ பேர் நேற்று இது பண்ணியிருக்கீங்க. அந்த மொபைல் நம்பரை வாங்கி நம்ம ஃபோன் நம்பரில் சேவ் பண்ணி, நம்ம சேவ் பண்ணதும் இல்லாமல் அவரையும் நம்ம நம்பரை சேவ் பண்ண வைக்கணும். அதுதான் பெரிய இது. அவர் நம்பரையும் சேவ் பண்ண வைக்கணும், நம்மளும் சேவ் பண்ணணும், அவர் நம்பரையும் சேவ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இன்றைக்கி மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்தோம், பேசினோம், நம்பர் வாங்கினோம், சேவ் பண்ணிட்டோம்னா அப்படியே விடாமல் அவரை அடுத்த நாள் அவர்கிட்ட ஒரு மெசேஜ் பேச வேணாம், கூப்பிட்டு பேச வேண்டாம். ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. கூப்பிட்டா சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சில பேர் வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் தெரியாது. அப்படிங்கிறப்ப ஒரு மெசேஜ் நீங்கள் தட்டி விடலாம். அந்த மெசேஜ் வந்து இந்த மாதிரி, நேற்று நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம சந்தித்தோம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இதனால் வந்து நம்மளோட உறவும் சரி, நட்பும் சரி, தொழிலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து உபயோகமாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்னைய வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி மூத்தவராக இருந்தால் தாராளமாக பிளஸ்ஸிங் கேட்கலாம், இளையவராக இருந்தால் நம்ம வாழ்த்தலாம், தப்பே கிடையாது. ஸோ இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் வந்து கான்டாக்ட் ஆகி, கான்டாக்டில் இருந்து நெட்வொர்க் ஆயிடுச்சு. அவர் கூட ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டோம். அந்த நெட்வொர்க்கு தான் அடுத்து அவருக்கு தேவைப்படுறப்ப இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாஃப்ட்மேன் மனோகர் சார் இருக்கார், அவர்கிட்ட நான் நம்பர் வாங்கிட்டேன், நம்பர் கொடுத்துட்டேன், பேசிட்டா இனிமேல் இட்லி கடையை டெவலப் பண்ணால் அவருக்கு என்னோட ஞாபகம் தான் வரும். சரி, இன்டீரியர்னா நம்ம வந்து தம்பியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 4 முக்கியமானது. கனெக்ட், கான்டாக்ட், நெட்வொர்க். இதை கரெக்டாக 3ஐயும் பண்ணோம்னா நம்மளுக்கு அது நெட்வொர்க் ஆயிரும், பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோரம்குள்ளே வந்தால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பிஸ்னஸுக்குள்ளே எல்லாமே தெரியும். சில பேர் தெரிஞ்சு வந்திருப்போம், தெரியாமல் வந்திருப்போம். சில பேர் வந்து நம்ம 2ஆம் தலைமுறையாக இருப்போம். மூத்தவர் வந்து அவங்க அப்பா
அவங்க சித்தப்பா இவங்களாம் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸை பற்றி அப்படியே வந்து அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓரளவுக்கு தெரிஞ்சு வருது. ஆனால் தெரியாமல் வர்றவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம், பண்ணிடுவோம், எந்த இடத்துல எப்படி பண்ணணும் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்த ஃபோரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய இது கொடுக்கும், ஒரு நாலேஜ் கொடுக்கும். என்ன நடக்குது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்லு உள்ளே ஏனோதானன்னு வந்து வந்துடுவோம். தலைமை பண்புன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. தலைமை பண்புக்குன்னு வந்து கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அவங்கள எல்லாரையும் வந்து கேட்டு உள்வாங்கிக்கிட்டு நம்ம அந்த தலைமை பண்புக்கு உண்டான செயல்களை மட்டும் செய்கிறப்ப தான் நம்மளோட தலைமை பண்பு வந்து இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேர்னிங், இது வந்து கற்றுக்கிறது. இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தெரியலைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும், அவங்கள அட்வைஸராக நம்ம வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பிஸ்னஸ்லேயே வந்து வளர முடியும். அந்த நாலேஜை வந்து கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி லேர்னிங்கில் ஒரு அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் அப்டேட் பண்ணுறது. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பயங்கரமாக பூம் ஆயிருச்சு. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம், பேப்பரில் விளம்பரம் வரும், ரேடியோவில் விளம்பரம் வரும். இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அதோட அடுத்த பரிமாணம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஆட் வந்துச்சு. டிவியில் ஆட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் டிவியில் ஆடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை பார்த்தா நம்ம அந்த விளம்பரத்தை பார்க்கலாம், இந்த இது விளம்பரம்னு சொல்லி தெரியுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு அது இதுன்னு சொல்லி நம்மளோட சட்டை பாக்கெட்டுக்குள்ளே அவனோட ப்ராடக்டை வந்து நம்ம சட்டை பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டான். ஃபோனை ஆன் பண்ணாலும் போதும், என்னென்ன விளம்பரம் வருது பாருங்கள். ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நம்ம டெக்னாலஜியை சரியான முறையில் பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தினா கண்டிப்பான முறையில் 100க்கு 100% அது வந்து நம்மளோட தொழிலுக்கு வந்து நன்மை பயக்கும். இதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, யுக்தி. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து யுக்தி வேணும். யுக்தி இருந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும்.